This video is sponsored by SBO Digital Marketing. It's a mobile-based part-time job. It's a best work from home opportunity. If you're willing to join and further details, kindly contact the given WhatsApp number. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அடோனாஸ் 12th மேத்மா. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th மேக்ஸ் பிடிஐ கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சால்வ் பை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் எஃப் 5x + 2y = 0, 7x + 3y = 5. ஸோ இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் மூலயமா சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பிடிஏ கொஷின்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ இதோட சொல்யூஷன் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி, அதாவது கேபிட்டல் ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி. ஸோ ஃபஸ்ட்டு கேபிட்டல் ஏ என்னதுன்னு பார்க்கலாம். அதாவது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது 5, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 2, இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 7, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 3. ஸோ இதுதான் வந்து ஏன்னு எடுத்துப்போம். எக்ஸுன்றது ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய், பின்றது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் 4 and 5ன்னு எடுத்துப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏனா ஃபஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எடுத்துக்கலாம். 5 2 7 3. இதோட மாடுலஸ் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்னா டயகனலாக வந்து மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணும். 5 × 3 15 மைனஸ் 7 × 2 14. 15லேருந்து 14 போயிடுச்சுன்னா 1. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ என்ன கிடச்சிருக்கு 1. இப்போது ஏ இன்வெர்ஸ் நமக்கு தேவை. ஏ இன்வெர்ஸ்க்கு 2 × 2 மேட்ரிக்ஸ்க்கு மெத்தட் எப்படி பண்ணணும்னா இந்த டயகனல் இருக்குல்ல 5யும் 3யும் இதை வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணும். 3 வந்து 5 இருக்கிற இடத்துக்கு போகும், 5 வந்து 3 இருக்கிற இடத்துக்கு போகும். ஸோ மாற்றியாச்சா 3 5. 3 வந்து 5 இருக்க இடத்துக்கு போயிடுச்சா, 5 வந்து 3 இருக்க இடத்துக்கு வந்துருச்சா. நெக்ஸ்ட்டு இந்த டயகனலில் வந்து அப்படியே தான் இருக்கும் நம்பர், சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸு, மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு. ஸோ இங்கே +7 அப்போ என்ன வரும் -7. இங்கே +2 அப்போ இங்கே என்ன வரும் -2. ஸோ ஏ இன்வெர்ஸ் வந்து நமக்கு இது வந்துருச்சு. ஸோ நமக்கு எக்ஸ் தான் வேணும் கரெக்டாக, ஏன்னா சால்வ் பை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணி எக்ஸும் y வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் தான் வேணும். எக்ஸ் வந்து என்னது x and y is equal to A inverse. A inverse என்னது 3 -2 -7 5. B என்னது 4 and 5. இப்போ என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். 3 × 4 12. அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 × 2 10 -10. அடுத்தது 7 × 4 28 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 × 5 25 ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் 12ல் 10 போயிடுச்சுன்னா 2. பிக் நம்பர் சைன் என்ன இருக்குது நமக்கு ப்ளஸ் இருக்குது, ஸோ +2. அடுத்தது ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் 28ல் 25 நம்ம எடுத்துட்டோன்னா ரிமைனிங் 3 இருக்கும். கிரேட்டர் நம்பர் சைன் என்ன இருக்குது மைனஸ், ஸோ -3. ஸோ xy = 2 -3ன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ எக்ஸுக்கு நேரம் நமக்கு என்ன இருக்குது 2 இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ 2. ஒய்க்கு நேரம் நமக்கு என்ன இருக்குது -3. அப்போ ஒய்யோட வேல்யூ -3. ஸோ இப்படி தான் வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணோம். ஓகே சில்ட்ரன், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.